ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வயசான பாட்டியம்மா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழையா இருந்ததாலையும், அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்றதுனாலயும் அவங்களோட பசங்க அவங்கள வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாங்க. யாருமே இல்லாம வயசான காலத்துல தனியா வாழ்ந்துட்டு இருந்த அந்த பாட்டி கடவுள்கிட்ட தினமும் மனமுருகி வேண்டிக்குவாங்க. கடவுளே, தயவு செஞ்சு சீக்கிரமா என்ன உன் கூட கூட்டிட்டு போயிடு. என் பசங்களும் என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. யாருமே இல்லாத இந்த உலகத்துல தனியா வாழறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தினமும் கடவுள் முன்னாடி அழுது வேண்டிக்குவாங்க. ஒரு நாள் காலையில அந்த பாட்டியம்மா தன்னோட வீட்டு கதவை திறந்து வெளியில வந்தப்போ அங்க ஒரு தங்க நிற வாத்து நின்னுகிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்த அந்த வாத்து பேச ஆரம்பிச்சதை பார்த்ததும் பாட்டியம்மாக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இதோ பாருங்க பாட்டியம்மா, நீங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னையில இருந்து நீங்க தினமும் என்கிட்ட இருந்து ஒரு இறக பிச்சு எடுத்துக்கலாம். அந்த இறகு தங்கமா மாறிடும். அதை வச்சு உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே நீங்க தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். பாட்டியம்மா வாத்துக்கிட்ட கேட்டாங்க, தங்கத்தினால என் பிரச்சனை எப்படி தீரும் அப்படின்னு. வாத்தம் ஒரு இறக பிச்சு அந்த பாட்டியம்மா கிட்ட கொடுத்துட்டு சொல்லிச்சான், காத்திருந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு. தங்க இறகையெல்லாம் வித்து பாட்டியம்மா நல்ல பணக்காரம்மாவா ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு? விட்டுட்டு போன தன்னோட சொந்த பந்தங்கள் எல்லாமே பாட்டியம்மாவை தேடி ஓடி வந்துட்டாங்க. பாட்டியம்மா கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாட்டியம்மா தன்னோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆமாங்க, நம்ம கடவுள்கிட்ட உண்மையா மனமுருகி நல்லதை வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அது ஏதாச்சும் ஒரு வழியில நமக்கு கிடைக்கும். இந்த கதையில அந்த வாத்து வந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் யாராவது வந்து கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டத கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாங்க. தேங்க்யூ.